ஜனாதிபதி மலையக மக்களை ஏமாற்றி விளம்பரம் செய்கிறார். இன்னைக்கு மலையக மக்கள் பிரதித்துவத்தை இழந்துதான் மலையகத்தில் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பிரதிகளை நம்பி அவங்களுக்கு எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது. அதான் உண்மை. சம்பள அதிகரிப்புடன் தொழில் சுமையும் அதிகரிப்பு. சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க, சரி, சம்பளத்தோட சேர்த்து மக்களோட சுமையையும் அதிகரிச்சிருக்கீங்க. மலையகத்தில் அன்று ரணில் விக்ரமசிங்க, இன்று ஜனாதிபதி அனுர. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மலையக மக்களை ஏமாற்றி விளம்பரம் செய்கிறார். மலையக மக்களுக்காக நாங்களே சேவையாற்றியுள்ளோம் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கருத்து தெரிவிச்சிருக்காரு. சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க, சரி, சம்பளத்தோட சேர்த்து மக்களோட சுமையையும் அதிகரிச்சிருக்கீங்க. 2020 6 மாசத்துக்குள்ள 1000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். அந்த 1000 ரூபாய் சம்பளத்துல எந்த விதமான வளமையில் மாற்றமும் வரவே இல்லை. அதே மாதிரி நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய நூரெலியா பயணத்துல அங்க இருக்கக்கூடிய லயன்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தவிர மற்ற எல்லா விதமான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியும் குற்றம் சுமத்தியிருக்கு. நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நூரெலியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது தோட்ட தொழிலாளர்களோட உரையாடக்கூடிய விடயங்கள், சந்தோஷமாக சிரிச்சு பேசக்கூடிய விடயங்கள், புகைப்படங்கள் எல்லாமே இப்போ வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டும் அதிக அளவுல பேசப்பட்டும் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளொன்றுக்கான சம்பளம் 400 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பள அதிகரிப்பானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம் அனைவருக்குமே வழங்கப்பட்டிருந்தது. இதுக்கப்புறமா ஜனாதிபதி நேற்று நூரெலியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது நிறைய விசேடமான நிகழ்வுகள் நடந்திருந்தது. ரொம்பவே அழகான புகைப்படங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டு எல்லாராலையுமே பகிரப்பட்டு ஜனாதிபதிக்கு நிறைய பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம உறுதியளிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்பட்ட அன்றைய நாள்ல எல்லாருமே பட்டாசு கொளுத்தி பாட்சோறு பொங்கி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவிச்சு நிறைய பாராட்டுக்களை தெரிவிச்ச காணொளிகளும் வெளியிடப்பட்டு நிறைய காணொளிகளும் சமூக வலைதளங்கள்ல வெளியிடப்பட்டு இருந்தது. முழு நாடும் ஒன்றாக போதைப் பொருள் தடுப்பு திட்டம் நேற்றைய தினம் மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நூரெலியால நடந்திருந்தது. இந்த நிகழ்வுல கலந்து கொள்றதுக்காக தான் ஜனாதிபதி நேற்றைய தினம் நூரெலியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு. இதுல வளமையான மேடைகள்ல பேசுற மாதிரி நிறைய பல விடயங்களை ஜனாதிபதி மக்களுக்காக பேசியிருந்தாரு. இப்படி இந்த நிகழ்வுக்கு போற சந்தர்ப்பத்துல தான் ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களை அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போய் சந்தித்து கலந்துரையாடியும் இருந்தார். இதன் போது எந்த ஒரு ஜனாதிபதியுமே இந்த மாதிரி எங்களை தேடி வந்ததில்லை, இங்க கூட இந்த மாதிரி சிரிச்சு பேசினதில்லை, இப்படி எங்களுடைய துக்கங்களை துன்பங்களை தேடி பார்த்ததில்லை, அதாவது அந்த இடத்துக்கே தேடி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விதமா பாராட்டுறதையும் ஆனந்த கண்ணீர்ல நிறைய விடயங்களை தெரிவிக்கிறதையும் காணொளிகள் மூலமா எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது எல்லாமே மலையக மக்களுக்கும் சரி, இந்த காணொளிகளை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது. எங்க வயசுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதி இப்படி மலையகத்துக்கு தேயில தோட்டத்துல ஏறி போனதை நாங்க பார்த்ததே இல்ல. அவர் 200 வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும். மலைநாட்டுக்கு ஒரு அரசியல் தலைவர் வருகை தரும்போது அது ஒரு சாதாரண பயணமா இருக்காது. யாருடைய ஆதிக்கத்தினால இந்த பயணம் அமைந்திருக்கு, யாருடைய வாக்கு வங்கிக்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுது, இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த அரசியல் தலைவர்களினுடைய பயணத்துல மலையக மக்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முக்கியமாகவே பார்க்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமாரவினுடைய நூரெலியா பயணம் பேசப்பட்டு வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய மலையக பயணமும் இப்போ மறுபடியும் தூசு தட்டப்பட்டிருக்கு. ரணிலினுடைய இந்த பயணத்தின் போதுதான் இந்த அடிப்படை சம்பளம் 1750 ரூபாய் அடிப்படை சம்பள பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறுது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த அடிப்படை சம்பள பிரச்சனை அப்படிங்கிறது ஆட்சி மாறி அரசாங்கம் மாறி இப்போ அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே 1750 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அன்று ரணில் விக்ரமசிங்கவினுடைய மலையக பயணம் எப்படி இருந்தது? ரணில் எப்பவுமே நிர்வாக அமைப்பை கையாளக்கூடிய ஒரு ஆட்சியாளர். அவருடைய விஜயங்கள் எப்பவுமே நிர்வாக மையமாக தான் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தோட்ட நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், அமைப்புகள், மத நிறுவனங்கள், மத தலைவர்களோட தான் ரணிலோட சந்திப்பு எப்பவுமே அமைந்திருக்கும். இப்படி மலையகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தொழிற்சங்கங்கள், தோட்ட நிறுவனங்கள், அமைப்புகள் ஊடாக நிச்சயமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம தனக்கு அரசியல் அதிகமான அனுபவம் இருக்கு அப்படிங்கிற விடயத்தை மலையக மக்கள் கிட்ட பதிவு பண்ணக்கூடிய விதத்துல இவருடைய உரையும் இவருடைய செயற்பாடுகளும் அமைந்திருக்கும்.
ஆனால் ஒருபோதுமே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்துல மலையக மக்களுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும், மலையக மக்களுக்கு எந்த விதமான ஒரு நலனும் பயனும் பெறப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்துல அரசாங்கத்துல மட்டும் இல்ல, முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய ஆட்சி காலத்திலையும் அரசாங்கத்திலையும் கூட மலையக மக்கள் எப்பவுமே புறக்கணிக்கப்பட்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனா நேற்றைய தினம் அன்றவினுடைய பயணம் மக்களாலேயே பெரிய ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டதா இருந்தது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழிற்சங்கங்கள் மூலமாகவும் அமைப்புகள் மூலமாகவும் மக்களினுடைய வாக்குகளை கவரக்கூடிய விதமா இருக்கும். அதுதான் அவருடைய ஒரு அரசியல் திட்டமாகவும் இருக்கும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க நேரடியாகவே மக்களோட உரையாடி நேரடியாகவே மக்கள் மனதில் பதியக்கூடிய நிறைய தருணங்களை நேற்றைய தினம் உருவாக்கியும் இருந்தார். இந்த விடயங்கள் எல்லாம் தான் இப்போ பாராட்டப்பட்டு வருது. ஆனாலும் என்னதான் நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவ்வளவு வரவேற்புகள் வழங்கப்பட்டாலும் மலையக மக்களினுடைய மனதுல ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கான வீடு, சம்பளம், வேலை, கல்வி, மரியாதை இது எல்லாமே எப்போ முறையாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே பதில் தெரியாம, முழுமையான பதில் தெரியாம இருக்கக்கூடிய கேள்விகளாகவும் அவர்கள் முன்வச்சுக்கிட்டு இருக்காங்க. மலையக மக்களினுடைய ஏனைய இந்த கேள்விகளுக்கும் முறையான ஒரு பதில இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்குவாரா இருந்தா அதுக்கான தீர்வும் அவருடைய ஆட்சியின் கீழ், அவருடைய அரசாங்கத்தின் கீழ் மலையக மக்களுக்கு போய் சேருமாக இருந்தால் நிச்சயமாக நேற்று அவர்கள் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் காலத்துக்கும் உண்மையாக இருக்கும். காலத்துக்கும் அவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக, போற்றப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஆகவே கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களை மாதிரி வெறும் வாக்குகளுக்காக மாத்திரம்தான் ஜனாதிபதி இது எல்லாத்தையுமே செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷ்யா புஷ்பகுமார்.